திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் உடன் அண்ணாமலை சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த சந்திப்பு தொடர்பான முழு தகவல். பரபரப்பான தமிழக அரசியல் சூழ்நிலையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் விரைவில் தனி கட்சி துவங்க இருப்பதாக ஒரு செய்தி யூகமாக கிளம்பி வரக்கூடிய சூழ்நிலையில் தேசிய தலைமையுடனான அவரது சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இது தவிர விரைவில் மத்திய அமைச்சரவை மாற்றம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி வரும் சூழ்நிலையில் அந்த பின்னணியிலும் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் திட்டங்கள் குறித்த விஷயத்தை தேசிய தலைமையிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் இது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி உள்ளிட்டோரை அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்களை அவரிடம் தெரிவித்த பிறகு மீண்டும் அண்ணாமலை அவர்களை தொடர்பு கொள்வதாகவும் அதுவரை பொறுமை காக்குமாறு அண்ணாமலை அவர்களை கேட்டுக்கொண்டதாக பாஜக வட்டாரங்கள் தரப்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் இது தவிர வேறு யாரையும் சந்திக்கவில்லை. நிதின் நவீனை மட்டும் சந்தித்துவிட்டு அவர் இன்று மாலையே சென்னை திரும்ப திட்டமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.